முன்னொரு காலத்தில் ஞானி ஒருவரை நாட்டின் சக்கரவர்த்தி அவரை தனது நாட்டின் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கும்படி மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொண்டார். ஏனெனில் அவரை போல வேற யாராலும் நீதி நெறிகளை நிலைநாட்ட முடியாது என சக்கரவர்த்தி நம்பினார். ஆனால் அவரோ நான் அதற்கு சரியான ஆள் கிடையாது என மறுத்துவிட்டார். ஆனால் சக்கரவர்த்தி விடாப்பிடியாக வற்புறுத்தவே நான் சொல்வதை நீங்கள் கேட்க மறுக்கிறீர்கள். வெறுமன ஒரே ஒரு நாள் நான் நீதிபதியாக இருந்தால் போதும். நான் அதற்கு சரியான ஆள் அல்ல என்பதை புரிந்து கொள்வீர்கள். ஏனெனில் உங்களது இந்த அமைப்பு முற்றிலும் தவறானது ஆகும். அடக்கத்தின் காரணமாக இதை நான் உங்களிடம் முன்னதாகவே சொல்லாமல் இருந்தேன். ஒன்று நான் இருக்க வேண்டும் அல்லது உங்களது அரசியல் அமைப்பு சட்டங்கள் இருக்க வேண்டும். எனவே உங்களது வற்புறுத்தலுக்காக இதை நாம் முயற்சி செய்து பார்ப்போம் என்றார் ஞானி. முதல் நாள் அந்த நீதிமன்றத்திற்கு அந்த தலைநகரத்திலேயே மிக பெரிய செல்வந்தரின் வீட்டில் கொள்ளையடித்த திருடன் ஒருவன் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டான். வழக்கை விசாரித்த ஞானி அந்த செல்வந்தர் அந்த திருடன் ஆகிய இருவருக்கும் 6 மாதங்கள் சிறை தண்டனை என தீர்ப்பு கூறினார். பதறிப்போன செல்வந்தர், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? நான் திருட்டு கொடுத்துள்ளேன். நான் எப்படி குற்றவாளி ஆக முடியும்? திருடனுக்கு கொடுத்த அதே கால அளவு நானும் சிறை போக வேண்டும் என்பது எந்த விதத்தில் நியாயமாகும் என்று கேட்டார். அதற்கு அந்த ஞானி, உண்மை, நான் அந்த திருடனுக்கு அநீதி இழைத்து விட்டேன். அந்த திருடனை விட அதிக காலம் நீங்கள் சிறைவாசம் இருக்க வேண்டும். ஏனெனில் நீங்கள் அளவுக்கு அதிகமாக பணத்தை சேமித்து வைத்துக் கொண்டதால் அநேக மக்களுக்கு அந்த பணம் கிடைக்காமல் போய்விட்டது. ஆயிரக்கணக்கான மக்கள் ஏழைகளாகவே இன்னும் இருக்கின்றனர். நீங்களோ மேலும் மேலும் சேர்த்து கொண்டே போகிறீர்கள். உங்களது இந்த பேராசைதான் திருடர்களையே உருவாக்கியுள்ளது. நீங்கள் தான் இதற்கு பொறுப்பு. முதல் குற்றவாளியே நீங்கள் தான் என்றார். அந்த செல்வந்தர், நீங்கள் என்னை சிறைக்கு அனுப்புவதற்கு முன் நான் சக்கரவர்த்தியை பார்க்க வேண்டும். உங்கள் தீர்ப்பு அரசியல் சாசனத்திற்கு எதிராக உள்ளது என்றார். இது அரசியல் சாசனத்தின் தவறாக இருக்கலாம். அதற்கு நான் பொறுப்பாக முடியாது. போய் சக்கரவர்த்தியை பாருங்கள் என்றார் ஞானி. சக்கரவர்த்தியை பார்த்த செல்வந்தர் அவரிடம், இங்கே பாருங்கள், இந்த ஆளை உடனடியாக இந்த பதவியிலிருந்து நீக்க வேண்டும். அவர் மிகவும் ஆபத்தானவர். இன்று நான் சிறைக்கு செல்கிறேன். நாளை நீங்களும் சிறைக்கு செல்வீர்கள். நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமானால் இந்த மனிதரை உடனே வெளியேற்ற வேண்டும். அவர் சொல்வது சரியாக இருக்கலாம், ஆனால் அவர் நம்மை எல்லாம் அழித்து விடுவார் என்று கூறினார். இதை புரிந்து கொண்ட சக்கரவர்த்தி, இந்த செல்வந்தர் குற்றவாளி என்றால் அதன் பிறகு நான் இந்த தேசத்தின் மிகப்பெரிய குற்றவாளி ஆகிவிடுவேன். என்னையும் சிறைக்கு அனுப்ப ஞானி தயங்க மாட்டார் என நினைத்தார். உடனே ஞானி அந்த பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டார். அப்போது ஞானி, நான் அப்பொழுதே உங்களிடம் கூறினேன், நீங்கள் தேவையில்லாமல் எனது நேரத்தை வீணாக்கி விட்டீர்கள். இந்த தவறான அமைப்பை நடத்தி செல்வதற்கு உங்களுக்கு ஒரு தவறான ஆள்தான் தேவை என்று கூறி விடைபெற்றார். இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.